இப்போ தங்கமும் வெள்ளியும் வாங்கணுமா? மார்க்கெட்டில் இது சரியான டைமா? தங்கமும் வெள்ளியும் வாங்குறதுக்கு. இப்போ எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஃபியர் அதிகமாகுதோ, அப்போ வெள்ளி சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆயிடுது. அதே தான் கோல்டுக்கும் அதே தான். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, தங்கமும் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை ஒரு ஹெட்ஜ் பண்ணுறதுக்காகவும், அதோட டவுன் சைடை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் தங்கமும் வெள்ளியும் நம்ம வாங்கலாம். அதை நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போல்லாம் லிக்விடிட்டி மாறுது, அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ மாறுது, டாலரோட டைரக்ஷன் எப்போல்லாம் மாறுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மெட்டலோ, அதாவது இந்த கோல்டு சில்வரும் நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த டைமில் கோல்டு சில்வரும் வாங்குறது சரியான டைமா, எப்படி வாங்குறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டெய்லி அண்டு அதோட டிமாண்டு சப்ளை எப்படி இருக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தங்கமும் வெள்ளியும் வாங்கலாமா? இது சரியான நேரமா? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் ஹெட்லைன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் கோல்டு அண்டு சில்வர் பற்றி. இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல கமாடிட்டியில் எப்படி எமோஷனல் ட்ராப்ஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்து கோல்டு மற்றும் சில்வரை இயக்கிற முக்கியமான ஸ்ட்ரக்சரல் டிரைவர்ஸ் என்ன, அதோட மெயின் ஃபோர்ஸிங் ஃபேக்டர் என்னன்றது பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் டாடா சில்வர் ETF அப்புறம் டாடா கோல்டு ETF பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இது ரெக்கமெண்டேஷனோ இல்லை அட்வைஸோ கிடையாது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் அலோகேஷன் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதும் பார்க்கலாம். இப்போ தங்கமும் வெள்ளியும் வாங்கலாமான்ற கேள்விக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி வாங்குறோமா, இல்லை மார்க்கெட்டில் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வாங்குறோமான்றது கேட்கணும். ஏன்னா இந்த விட நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லாங் டேர்மில் இது ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு சில்வர் வாங்குறது எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கிரியேட் ஆகும்போது வாங்குறாங்க, அப்புறம் ஒரு இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும்போது வாங்குறாங்க, அப்புறம் ஒரு மார்க்கெட் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகும்போது வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பார்ஷியலாக உண்மைதான். அதே சமயத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகும்போது ஒரு பெரிய லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. நம்மளுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, கோல்டு சில்வர் வாங்குறதுக்கு ஒரு மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக கோல்டையும் சில்வரும் நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்கும். இப்போ கோல்டோட மெயின் டிரைவிங் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டாலர் ஸ்ட்ரென்த்தனு, அப்புறம் லிக்விடிட்டி சைக்கிள், சென்ட்ரல் பேங்க் டிமாண்ட், இதெல்லாம் கிரியேட் ஆகும்போது டாலர் ஒரு நல்ல ஒரு கோல்டு ஒரு மேஜர் டிரைவிங் ஃபேக்டராக இருக்கும். அடுத்து சில்வரை பார்க்கும்போது சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வரோட இருக்கிற மெயின் டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு, குளோபல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்கானமிக் எக்ஸ்பான்ஷன். இந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சாவே போதும், நம்ம கெஸ் பண்ண தேவையில்லை. பேசிக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு சில்வரும் கோல்டையும் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்பயுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் அண்ட் கோல்டு இதோட ரோல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு பார்த்தோம். கோல்டோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மானிட்டரி மெட்டல், ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிளைசர். அப்புறம் இது ஒரு லோவர் வொலட்டிலிட்டி, இதோட ரோல் மேஜரா. அடுத்து சில்வரோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹைபிரிட் மெட்டல், மானிட்டரி பிளஸ் இண்டஸ்ட்ரியல் ரோல். இது ஒரு ஹையர் வொலட்டிலிட்டி கிரியேட் பண்ணும் சில்வர் எப்பயுமே. ஸோ கோல்டு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், சில்வர் ஒரு லாங் டேர்மில் க்ரோத் கிரியேட் பண்ணும். இப்போ டாடா சில்வர் ETFோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹை 35.1 ஹை இருந்து இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகலை. ஸோ லிக்விடிட்டி ஸ்டேஜஸில் இருக்குது. சப்ளை ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்னில் இருக்குது. இப்போ ஒரு 24.8 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிமாண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 22 to 25 rupees டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது.
இப்போ 22 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக் ஆயிடும். சில்வர் வந்து இப்போ கரெக்ஷன்ல தான் இருக்குது. ஸோ இப்போ சில்வரோட ரிஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போலாம் சில்வர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அப்போலாம் வந்து குரோத் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ஹையா இருக்கும். லிக்விடிட்டி வந்து நல்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும். அண்டர் பெர்ஃபார்ம் எப்போலாம் சில்வர் பண்ணுதோ, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கானமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். வொலாட்டிலிட்டி கொஞ்சம் ஸ்பைக் ஆகும். இது வந்து ஜென்ரலா ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ கரண்ட்லி சில்வர் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சிக்னல் வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கு. ஸோ அடுத்து கோல்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ஒரு 17.7 டாடா கோல்டு ETF வந்து 17.7 ஹைல இருந்து இப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர்ல வந்து இன்னும் இன்டாக்ட்ல தான் இருக்குது. ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ல தான் இருக்குது. பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ரஷன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொலாப்ஸ் ஆகல. ஸோ சப்போர்ட் வந்து 14ல இருந்து 14.4 அந்த ரேஞ்சில சப்போர்ட்ல இருக்கு. கண்ட்ரோல்டு கன்சாலிடேஷன்ல தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து கோல்டோட ஸ்டெபிலிட்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு எப்போல்லாம் ஹிஸ்டாரிக்கலா வந்து பெர்ஃபார்ம் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆகும். அடுத்து வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஆகும். அன்சர்டனிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு வந்து எக்ஸ்போனென்ஷியலான ரிட்டர்ன்ஸ் தருமா அப்படின்னா தராது. பட் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு 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 நல்ல ஒரு வொலாட்டிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரக்சரல் சம்மரி பத்தி பார்க்கும்போது, சில்வரோட ஓவரால் ஸ்ட்ரக்சரல் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை வொலாட்டிலிட்டி இருக்கு இப்போதைக்கு. அண்ட் அக்ரஸிவ் ரிஜெக்ஷன்ல இருக்கு. கரெக்டிவ் ஃபேஸ்ல இருக்கு. கோல்டோட ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது, ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. கண்ட்ரோல்டு புல் பேக் அண்ட் டிமாண்ட் வந்து இன்டாக்ட்ல இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்போ சில்வருக்கும் கோல்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கு இப்போதைக்கு. அடுத்து மேக்ரோ லெவல்ல பார்க்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். இண்டஸ்ட்ரியல் சைக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா சில்வர் ஸ்ட்ரென்த் ஆகும். லிக்விடிட்டி கொஞ்சம் டைட் ஆச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபேஸ்ல மார்க்கெட் இருக்கும். அடுத்து ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்னெட்ல தான் இருக்குது. ஸோ ஃபைனல் டெசிஷன் ஃப்ரேம் ஒர்க் இப்போ வந்து இப்போ இந்த டாடா ETF சில்வர் அண்ட் கோல்டு ETF பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து டாலரோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்மளோட ரிஸ்க் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அதாவது ஹை ரிஸ்க் எடுக்கிறோமா, லோ ரிஸ்கா, இல்லை மாடரேட்டா, கன்சர்வேட்டிவான்னு பார்த்துட்டு நம்ம இந்த கமோடிட்டியை நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 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 ஸ்டாக்கோ ஒரு ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஸ்ட்ரக்சர்ல தான் இன்னும் ஹோல்டு பண்ணுது. சில்வர் வந்து கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ கோல்டு வந்து சேஃப், இப்போதைக்கு சேஃபா இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இன்னமும் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு டீசென்டான டைம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ டிஸ்க்ளைமர், இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் நாட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் நாட் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டிபெண்டாக ஒரு எவாலுவேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இது எதுவுமே ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை டிப்ஸோ கிடையாது. ஸோ எப்பயுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் கோல்டு வாங்குறது உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, சில்வர் வாங்குறது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மறந்துடாதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ் த்ரூ ஸ்ட்ரக்சர் நாட் நாய்ஸ். திருமுருகன் ராஜேந்திரன். தேங்க்யூ. இப்போ நம்ம லைவாகவே ஒரு டெமோ பார்த்துடலாம். எப்படி ETF வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது லைவாகவே வந்து ஒரு டெமோ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். டாட்டாவோட கோல்டு ETF நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி அக்குமுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு ETF சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டிசம்பர் 2025 இருந்து ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. ஸோ அது எக்ஸாக்ட் வந்து நம்ம அதோடைய எக்ஸாக்ட் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அதே மாதிரி டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்க நல்ல வால்யூமு ஒரு ப்ரைஸ்லேயும் நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இது டிசம்பர்லேருந்து ஒரு 37 டேஸ்லேயே வந்து 68% வந்து இந்த கோல்டு ETF கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலி வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரேலி மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு அனதர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ வந்து நல்ல ஒரு ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அங்கிருந்து திரும்ப வந்து ஒரு புல் பேக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சில்வர்லயும் நம்ம பார்க்கலாம். சில்வர்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டை விட சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் இருக்கு, நல்ல லிக்விடிட்டி இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நல்ல பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து நல்லா அக்குமுலேட் ஆயிருக்கு. நல்ல பிக் இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து 96% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 31 டேஸில். இது நல்ல வந்து டீசெண்டான ஒரு ரிட்டர்னு இந்த டைமில் கொடுத்துருக்கு. இப்போ அங்கிருந்து நல்ல ஒரு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு ரீசெண்டாக நல்ல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. அந்த கரெக்ஷன்லேருந்து ஒரு புல் பேக் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ETF போட்டோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபி மாதிரி நான் வந்து அப்பப்போலாம் நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஓன் அக்கௌண்ட்டில் வந்து ₹5000 ஈச் சில்வருக்கும் கோல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 டோட்டல் ₹10,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லைவ் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு டெமோக்காக வந்து இது வந்து இனிஷியேட் பண்ணேன். இது வந்து நான் எதுவும் ரெக்கமெண்டேஷனோ இல்லை இது பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை செல் பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்கன்ற நோக்கத்தில் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் அதே சமயத்தில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் தான். தேங்க்யூ.